ஸோ நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எப்படி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே இருக்குது. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, சார் உங்கள் சேனல் பார்க்குறேன் பட் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரில, என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்பு, எவ்வளோ கேபிட்டல் தேவை, எப்படி ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது, எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது, இந்த மாதிரி வேரியஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அது எல்லாமே வந்துட்டு குயிக்காக நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஒரு 5-6 ஸ்டெப் பார்க்கும்போது நீங்கள் எப்படி அதை ஒரு அளவுக்கு மேலாப்படி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் லேர்னிங் வந்துட்டு ஆன்கோயிங் ப்ராசஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேடிங் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பேங்க் அப்படிங்கும்போது நமக்கு பேங்க் கேஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். நம்ம கேஷ் பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டலாக வச்சுருப்போம் பேங்க் அக்கௌண்ட்டில். இதே டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன வச்சுருப்போம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ கேஷை வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு இடம் இருக்கும், அதை வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு தனி டிமேட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸை பை பண்ணி வச்சுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்துட்டு பை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அசட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அசட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். அது போக அது வழியாக புதுசாக ஏதோ ஒரு கம்பெனி ஐபிஓ வருதுன்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணலாம். ஓகே, இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்னென்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஆர் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் டிமேட் அக்கௌண்ட்னு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த எஸ்பிஐ அந்த மாதிரி பேங்க்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல ஒரு பர்சன்டேஜை வந்துட்டு கமிஷன் எடுப்பாங்க. இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் இவங்க அடிஷ்னலாக என்ன கொடுப்பாங்கன்னா சில ஸ்டாக் ரிசர்ச் இதெல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் தரமாட்டாங்க, எந்த ஸ்டாக் மேலே போகும் எந்த ஸ்டாக் கீழே போகும்னு. ஆனால் அவங்க வந்துட்டு எந்த சார்ஜ் நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது வந்துட்டு எந்த ப்ரோக்கரேஜும் இருக்கா, ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற இதாக இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக உங்களுக்கு இருக்கிறது. 2010 Zerodha வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ். அது வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு டாமினேஷனில் இருந்தாங்க. Zerodha வந்தோன்னே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அதுதான் இப்போ நம்பர் 1 இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி Zerodhaவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க 6 ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது போக நம்ம சப்போர்ட்டும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்க்க. ஓகே, இன்னொன்று முக்கியமானது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டோட லிங்காக இருக்கணும், ஆதார் கார்டு வந்துட்டு இருக்கணும் ஓடிபி வர்றதுக்கு, ஒரு பேங்க் பாஸ்புக்கு ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஒரு சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டுக்குங்க, அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஒன்று, இது பேங்க் பாஸ்புக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 rupees அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ இது. ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஜீரோ ப்ரோக்கரேஜ் டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லாமே சைன்லாம் பண்ணோன்னா ஓடிபி வரும் ஆதாருக்கு, அதெல்லாமே பண்ணோன்னா உங்களுக்கு வித்தின் 48 hours உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். மேக்ஸிமம் 48 hours அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 48 hours ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட், உங்கள் ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு இங்கேருந்து ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சு இங்கே வச்சுக்கணும். அப்போ இங்கேருந்து ஃபண்ட்ஸை எடுத்து தான் நீங்கள் ஸ்டாக்ஸை வந்துட்டு பை பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்காக சரி, ஸ்டாக்கை பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு கேஷ் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் இன்ட்ராடே லாங் டேர்ம் அப்படிங்கிறது. இப்போ கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ஸை பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவோம்.
இல்லை அன்னைக்கே பை பண்ணி அன்னைக்கே செல் பண்ணிடுவோம். இது 2 ஆப்ஷன் இருக்குது. அன்னைக்கே பை பண்ணி அன்னைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணோம் அப்படின்னா அது இன்ட்ராடே. அன்றைக்கி பை பண்ணி சப்போஸ் அன்றைக்கி கீழே போயிடுச்சு, நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்டாக் பொட்டன்ஷியலாக மேலே வரும் சப்போர்ட்லேருந்து அப்படிங்கும்போது நீங்கள் லாங் டேர்முக்கு வந்துட்டு அதை இது பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு இதில் சப்போஸ் ஒரு ஸ்டாக் போகிறீங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு இது 576 ரூபா இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இப்போ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு இன்ட்ராடேயில் வெறும் 115 ரூபா இருந்தால் போதும். அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கணும். ஆனால் இந்த 500 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்கை நம்ம 115 ரூபா, வெறும் 115 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் இன்ட்ராடேயில் வாங்கி ஆனால் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். இதே லாங் டேர்முக்கு வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 576 ரூபா 65 பைசா உங்களோட அக்கௌண்ட்டில். ஏன்னா இதுதான் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதுனால ப்ரோக்கரேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு லிவரேஜ் தருவாங்க, அதாவது 5x. இப்போ உங்களுக்கு 1000 ரூபா இருந்தால் 5000 ரூபா மதிப்புள்ள 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். இது பேர் லிவரேஜ்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடேக்கு மட்டும்தான் வந்துட்டு இதை கொடுப்பாங்க. இப்போ இது வந்துட்டு தெரியும், இது வந்துட்டு சிம்பிள் பை ஆப்ரேஷன். இதில் போயிட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு பை ஆகிக்கும், அவ்வளோதான். இந்த எஸ்எல்எம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு இப்போதைக்கு இது மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டாக இன்னும் டீட்டெயில்டாக போகணும் அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ட்ராடே ட்ரைனிங்கில் ஒவ்வொரு இது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஹை லெவலாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிவரேஜ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு 1000 ரூபா இருந்தது அப்படின்னா ஒரு 5000 ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு இன்ட்ராடேக்கு விடுவாங்க. அப்போ கம்மியான கேபிட்டல் வச்சு நம்ம அதிகமான ஒரு ட்ரேடு வந்துட்டு பண்ணலாம். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எந்த ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 5000 ஸ்டாக் வரைக்கும் இருக்கும். நம்ம அதில் ஸ்பெசிஃபிக்காக அன்னைக்கு எப்படி எந்த ஸ்டாக் இம்பேக்ட் கொடுக்கும், எந்த மாதிரி ஸ்டாக் வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கேனர்ஸ் பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட 4-5 வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ எடுத்து அதில் எப்படி பேக் டெஸ்ட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். சப்போஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன் இது வந்துட்டு மேலே போகணும், பட் இதுக்கு முன்னாடி இது மாதிரி மேலே போயிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு தைரியமாக அதில் வந்துட்டு வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு முந்தானேத்து போட்ட வீடியோ 200 days, நேற்று போட்ட வீடியோ 200 days பிரேக் அவுட் ஸ்கேனர்னு. இப்போ இதுலேயே பாருங்கள், நீங்கள் எந்த டே எடுத்து வேணாலும், நான் ஆல்ரெடி ஒரு February 15th எடுத்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு May 15th எடுத்துக்கலாம். May 15th இல்லை இருக்குது. ஓகே 16 May 12 May 15th இருக்குது. ஓகே May 15th இந்த 3 ஸ்டாக் வந்திருக்கு இந்த ஸ்கேனர் படி. இது எப்படி இருந்ததுக்கு அப்படிங்கிறது. அப்போ May 15th வந்துன்னா நம்ம நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு என்ட்ரி எடுப்போம் ட்ரெண்ட். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். May 15th ஓகே. ஸோ இதுதான் May 15th இந்த டே பாருங்கள், இந்த டே தான் May 15th. அதுக்கப்புறம் இது வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அதே நாளில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ 15th வந்ததுன்னா 15th எண்ட் ஆஃப் தி டே இந்த ஸ்கேனர் பார்த்து நீங்கள் 16th வந்துட்டு ரன் பண்ணுவீங்க. இது பாருங்கள், இதுதான் May 15th. அதுக்கப்புறம் இது May 15th இது உங்களுக்கு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் ஒரு ஸ்விங் ஹையில் அப்படிங்கும்போது அதை டச் பண்ணிட்டு வந்துட்டு போகிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக எல்லா குவான்டிட்டி இங்கே ஆட் பண்ணாமல் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களோட ஸ்விங் லோ வரைக்கும் குவான்டிட்டியை வந்துட்டு ஃபர்தராக ஆவரேஜ் இங்கே ஒரு 25 குவான்டிட்டி வாங்குங்க, அடுத்தது இங்கே ஒரு 50 குவான்டிட்டி வாங்குங்க, இந்த இடத்துல ஒரு 75, இங்கே வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி வாங்கிட்டு இதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்டாப். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல அப்மூவ் இருக்குது அப்படின்னா கரெக்ஷன் ஆகும், ரிட்ரேஸ்மெண்ட். அப்போ சில ஸ்டாக் வந்துட்டு ஸ்டாப் அடிக்கும்போது அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கு 500 ரூபா நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லாஸ் அப்படிங்கிறது ஆக தான் செய்யும். மார்க்கெட்டில் லாஸ் ஆகாமல் இதே இருக்காது. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும். 15.5 கேன்ஃபின் ஹோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள் 15th இந்த டே. இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் 15th. 16th வந்துட்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட 600 ரூபா இருந்தது 900 ரூபா வரைக்கும் வந்துட்டு நமக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேனரை நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் பார்க்குற ஸ்டாக்லாம் வாங்கக்கூடாது.
இந்த மாதிரி ஸ்கேனரில் வர்றதை எடுத்து பார்த்து முந்தின நாளே வந்துட்டு ரெடியாக வச்சுட்டு பொசிஷன் சைஸிங் பண்ணலாம், இல்லை குவான்டிட்டி ஃபர்தராக ஒரு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வச்சுட்டு ஆவரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். அடுத்தது ஸ்கேனர் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, ஓஐடி. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்கிரிப்ட் நமக்கு பேங்க் நிஃப்டி, சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இது வந்துட்டு நமக்கு ஒரு பேட்டர்ன், நமக்கு இது வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்தது இப்படி ஏறி இப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். இதே பார்த்திங்கன்னா இதில் பேங்க் நிஃப்டியில் கிளியராக வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பேட்டர்னை எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் 4 டைம்ஸ் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறீங்க. இதில் வந்துட்டு ஒரு 15 பேட்டர்ன் தான் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டிங்கன்னா நிறைய இமேஜ் வரும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை மேட்ச் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை இது பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஓஐ டேட்டா. அது வந்துட்டு நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஓஐ டேட்டா வச்சு, அது பாருங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொன்னேன். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் ரிஸ்க் எவ்வளோ, அந்த நீங்கள் எடுக்கிறக்கு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஐடியா இல்லை, எனக்கு டெய்லியும் வந்துட்டு பேங்க் நிஃப்டி எடுக்கிறதுக்கு தெரியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு நானே வந்துட்டு டெய்லி மார்னிங் லைவில் வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஒரு சில நாள் என்னோட இது வந்துட்டு தப்பாகவும் போகும், ஒரு சில நாள் ரைட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னத்த வீடியோ உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து பிரேக் ஆனால் நல்லா மேலே போகணும் அப்படின்னு உங்களுக்கு மார்னிங் வீடியோலேயே வரைஞ்சி காமிச்சிருந்தேன். இது வந்துட்டு மார்னிங் லைவில் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள் பேங்க் நிஃப்டி நம்ம 15 மினிட்ஸில் பார்க்குறேன். பாருங்கள், இது வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப்பும் இருக்கும் அப்படிங்கிறது நான் மார்னிங்கே வந்துட்டு உங்களுக்கு லைவில் சொல்லுவேன். சில நாள் தப்பாகவும் போகலாம், அது எல்லா நாளும் கரெக்டாக சொல்கிறது கஷ்டம் ரொம்ப. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் ஒரு வியூ பார்த்துக்கலாம். ஓகே, இது எப்படி பாசிபிள் இருக்கா, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது சப்போஸ் இதை வந்துட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு 43,900 கால் இருக்கும். ஸோ இது 130% இன்னைக்கு மட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 190 ரூபாயிலிருந்து 500 ரூபா வந்துட்டு போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 10,000 ரூபா நீங்கள் சப்போஸ் இந்த பேட்டர்ன் படி ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. ஒரு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் பார்த்துங்க. 100 ரூபா இருக்கிறது 100 டபுள் அப்படியே உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு மூமெண்டம் நடக்கும், வயலண்ட்டாக வந்துட்டு மூமெண்டம் நடக்கும். இதெல்லாம் கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து டைமண்ட் பேட்டர்ன் அது இதுன்னு நீங்கள் நிறைய பார்த்து கற்றுக்கிறது இது வந்துட்டு ஒரு வகையான வந்துட்டு ட்ரேடிங். ஸோ இதில் தான் இவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஹை லெவல் பேசிக். உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்கேனர் லிங்க் வந்துட்டு இதில் நிறைய ஸ்கேனர் இருக்கும் உங்களுக்கு. நான் டாப்ஸ் இப்போ பார்த்த ஸ்கேனர் உங்களுக்கு இதில் கடைசியில் 200 டே பிரேக் அவுட். ஸோ அதை வச்சு நீங்கள் அதில் வர்ற ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்சியராக வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் பண்ணுங்கள். 48 hours ஆகும் நீங்கள் அக்கௌண்ட் ஓன் பண்ணி இந்த ஸ்கேனர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு. ஏன்னா இதில் ரெகுலராக ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் இது சப்போஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி ஒரு 4 or 5 டேஸ்க்கு புது ஸ்டாக்கில் நீங்கள் ரிஸ்க்கு அந்த லாஸை வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. நிறையா உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும், லாஸும் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு 1 year வெயிட் பண்ணுறேன், 2 years வெயிட் பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. நீங்கள் அது ஸ்விங் லோ பார்த்துக்கிறீங்க, அந்த இடத்துல பொசிஷன் சைசிங் அது கீழே வந்தது அப்படின்னா கட் பண்ணிடுறீங்க. இதை வந்துட்டு ஒரு ரூட்டீனாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மணி வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி கேபிட்டல் எல்லா கேபிட்டலையும் ஒரே இதில் போடாமல் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணோன்னே அடுத்த ஸ்டாக்கு போய்க்குங்க. அந்த மாதிரி ஏன்னா டெய்லி இந்த ஸ்கேனரில் வந்துட்டு வரும், நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8072221666. இன்னும் டீப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரியணும், வீக்லி எக்ஸ்பெரிக்கு எப்படி வந்துட்டு எஸ்எல்எம் யூஸ் பண்ணுறது, என்ட்ரிக்கு ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன டீப்பாக தெரியணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.